ஒரு மாசத்துக்கு மேல அமைதியா இருந்தாங்க, முடங்கி போயிட்டாங்க. இந்த சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தை மகாபலிபுரத்துல இன்னைக்கு நடத்தினாங்க. ஸோ அந்த கூட்டம் என்னை பொறுத்தவரையில அவங்க முழுமையா அந்த கரூர் டிராஜடி அந்த டிராப்ல இருந்து வெளியே வந்துட்டாங்க. இன்னைக்கு அந்த கூட்டமும் பார்த்தீங்கன்னு சொன்னா, இட் ஹஸ் ப்ரூவ்ட் தட் இட் இஸ் த ஸ்ட்ராங் ஆப்போசிஷன் பார்ட்டி which can defeat DMK in Tamil Nadu 2026 எலெக்ஷன்ஸ்ல. அதை அவங்க ரொம்ப கான்ஃபிடென்ட்டா நம்புறாங்க. சில தினங்களுக்கு முன்பு பாண்டே என்ற அந்த பத்திரிகையாளர் கூட ஒரு சர்வேலாம் சாணக்கியான்ற அவருடைய ஊடகத்தில் வெளியிட்டாரு. 234 தொகுதியில இவங்க எடுத்த பல தொகுதிகள்ல 2வது இடத்துக்கு வர்றது இன்றைய நிலைமையில தாவேகா தான். அதிமுக 3வது இடத்துல தான் இருக்குன்ற மாதிரி அவங்க சொன்னது. இதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தா TVK has emerged a strong political party in Tamil Nadu. மரண பயம் வந்துடுச்சுங்க அவங்களுக்கு. 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிகாரம் பறி போயிடுமோ, ஆட்சி நம்ம கையை விட்டு போயிடுமோன்ற பயம் இன்னைக்கு திமுக தலைவர்லேருந்து முதல்வர்லேருந்து தொண்டர் வரைக்கும் வந்தாச்சுங்க. ஆனால் இன்னைக்கு அந்த 30% ஓட் ஷேருக்கு போட்டியா விஜய் வந்திருக்கிறாருன்னு இன்னைக்கு திமுக அச்சப்படுவதில் நியாயம் இருக்குங்க. இன்னைக்கு விஜய் வந்த பிறகு விஜய் ரொம்ப தெளிவா கடந்த காலத்துல நடந்த தவறுகள், அரசியல் தவறுகள் எல்லாம் கணக்கில் எடுத்து அவர் ரொம்ப தெளிவா சொல்லிட்டார். மத்தியில ஆளக்கூடிய பாஜக, மாநிலத்தை ஆளக்கூடிய திமுக, இந்த 2 கட்சிகளுக்கும் மாற்றாக நான் வருவேன். ஒரு வருஷத்துக்கு முன்னாலே சொல்லிட்டாருங்க. அப்படின்னா அதிமுக எங்க இருக்குது? 3வது இடத்துக்கு தான் போனோம். அதுவும் பிஜேபியோட சேர்ந்ததுக்கு அப்புறம் அதனுடைய சரிவு ரொம்ப மோசமா போச்சு. சார் வணக்கம். வணக்கம். திடீர்னு ஒரு சிறப்பு பொதுக்குழு கூட்டம் ஆரம்பிச்சது, எல்லாரையுமே பரபரப்பாக்குச்சு அப்படின்னு தான் சொல்லணும். உங்களுடைய கருத்து? அந்த கட்சி நிலை குலைந்தது உண்மைதான். ஒரு டெம்பரரியா ஒரு 10-20 நாட்கள் அவங்க நிர்வாகிகள்லாம் தலைமறைவாயிட்டாங்க. விஜய் வீட்டை விட்டு வெளியே வர முடியல. ஆனா அதே நேரத்துல திமுக தரப்புல இருந்து ஒரு பாரபட்சமான ஒரு சார்பு மேல வச்சு அவங்க தான் கொலையாளிகள், கிரிமினல்கள் அப்படின்ற மாதிரிலாம் பண்ணப்போ அந்த கட்சி கொஞ்சம் தடுமாறிடுச்சுன்னு தான் நான் நினைச்சேன். அது ஒரு 10-20 நாள் கழிச்சு அதுக்கப்புறம் மகாபலிபுரத்தில் அந்த குடும்பங்களை எல்லாம் வர வச்சு நிதி உதவி எல்லாம் பண்ண பிறகு ஓரளவுக்கு நார்மல்சி ஆயிட்டாங்க. அந்த கட்சி கொஞ்சம் தடுமாறியது உண்மை. அப்போ திரும்பவும் தேர்தல் பணி, கட்சி பணி எல்லாம் தொடங்கணும் இல்லையா? ஒரு மாசத்துக்கு மேல அமைதியா இருந்தாங்க, முடங்கி போயிட்டாங்க. இப்போ எலெக்ஷனுக்கு ரொம்ப கம்மி நாட்கள் தான் இருக்கு, ஒரு 4-5 மாசம் தான் இருக்கு எஃபெக்டிவா. அப்போ அவங்களுடைய அரசியல் பணிகள், கட்சி பணிகளை தொடங்குவதை திட்டமிடுவதற்காகத்தான் இந்த சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தை மகாபலிபுரத்தில் இன்னைக்கு நடத்தினாங்க. ஸோ அந்த கூட்டம் என்னை பொறுத்தவரையில அவங்க முழுமையா அந்த கரூர் டிராஜடி அந்த டிராப்ல இருந்து வெளியே வந்துட்டாங்க. அந்த அதிர்ச்சி, சோகம், துயரம், அதுக்கு எதிர்மறையான பிரச்சாரம் ஆளுங்கட்சி பண்ணது, அதையெல்லாம் கடந்து அவங்க வெளியே வந்துட்டாங்க. நார்மல்சி ஹஸ் பீன் ரெஸ்டோர்ட் இன் TVK அப்படின்றத நம்மளால உணர முடிஞ்சதுங்க. அந்த வகையில இது நல்ல முயற்சி தான். இன்னைக்கு அந்த கூட்டமும் பார்த்தீங்கன்னு சொன்னா, இட் ஹஸ் என்னுடைய இனிஷியல் அப்சர்வேஷன் என்னன்னா, இட் ஹஸ் ப்ரூவ்ட் தட் இட் இஸ் த ஸ்ட்ராங் ஆப்போசிஷன் பார்ட்டி which can defeat DMK in Tamil Nadu 2026 எலெக்ஷன்ஸ்ல. அதை அவங்க ரொம்ப கான்ஃபிடென்ட்டா நம்புறாங்க. அந்த கூட்டத்தில் ஆதவ் அர்ஜுனா சொன்ன ஃபிகர் 26% ஆதரவு எங்களுக்கு இப்பவே இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அது 26, 25, ஆனால் நிச்சயமாக 20க்கு மேல இருக்குதுன்றது இன்னைக்கு எல்லாரும் ஒத்துக்கிற உண்மை. ஒரு சில தினங்களுக்கு முன்பு பாண்டே என்ற அந்த பத்திரிகையாளர் கூட ஒரு சர்வேலாம் சாணக்கியான்ற அவருடைய ஊடகத்தில் வெளியிட்டாரு. அவரும் இதுவா சொன்னாரு, நான் முதல்ல 8% தான் வரும்னு எதிர்பார்த்தேன், ஆனா எனக்கே 20% மேல விஜய்க்கு இருக்குன்றது ஆச்சரியம்தான். ஆனா அதான் கள நிலவரம். அது மட்டும் இல்லாம 234 தொகுதியில இவங்க எடுத்த பல தொகுதிகள்ல 2வது இடத்துக்கு வர்றது இப்போதைக்கு இன்றைய நிலைமையில தாவேகா தான்.
அதிமுக 3வது இடத்துல தான் இருக்குன்ற மாதிரி அவங்க சொன்னது இதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தா டிவிகே ஹஸ் எமர்ஜ்டு எ ஸ்ட்ராங் பொலிட்டிக்கல் பார்ட்டி இன் தமிழ்நாடு. அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாதுங்க. ஏடிஎம்கே கூட சேர்ந்தா நல்லா இருக்கும், பாஜகவோட சப்போர்ட் வந்தா நல்லா இருக்கும்னு பல பேர் பல விதமா பேசிட்டு இருந்தப்போ அத தாக்கும் விதமா வந்து ஆதவ் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. இதையே உபயோகிச்சு எதிர்கட்சிகள் கூட வந்து எங்களை அப்ரோச் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாரு. அப்போ இவங்க எந்த நிலைப்பாட்டுல இருக்காங்க நம்ம எடுத்துக்கிறது சார்? அது ரொம்ப தெளிவான இன்னைக்கு கூட அதை அவங்க வந்து ரொம்ப உறுதிப்பட சொல்லிட்டாங்களே. தேவையில்லாம இந்த டிஎம்கே சப்போர்ட்டர்ஸ் வந்து இது ஒரு ஃபால்ஸ் நெரேட்டிவை கிளப்பிட்டு இருக்காங்க. ஏன்னா டிஎம்கே ஆட்களுக்கு வந்து ஒரு பயம் வந்துடுச்சுங்க. நான் பல நேர்காணல்ல சொல்ற மாதிரி மரண பயம் வந்துடுச்சுங்க அவங்களுக்கு. 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிகாரம் பறி போயிடுமோ, ஆட்சி நம்ம கையை விட்டு போயிடுமோன்ற பயம் இன்னைக்கு திமுக தலைவர்ல இருந்து முதல்வர்ல இருந்து தொண்டர் வரைக்கும் வந்தாச்சுங்க. அதனாலதான் அவங்க என்னன்னா தேவையில்லாத பொய்யான பரப்புரைகள் எல்லாம் இன்னைக்கு விஜய் மேல பண்ணிட்டு இருக்காங்க. குறிப்பா அவங்க வந்து நம்பி இருக்கிறது வந்து ஒரு 30% வாக்குகள்ங்க, சிறுபான்மை, தலித்து, பாஜக எதிர்ப்பு வாக்குகள்ங்க. அதாவது ஒரு ஜனநாயகத்து மேல நம்பிக்கை உள்ள ஆட்கள் இவங்கெல்லாம் வந்து இன்னைக்கு ஒரு 30% இருக்குங்க. இந்த 30% வாக்குகளும் கடைசியா 3 தேர்தல், ஒரு நாடாளுமன்ற தேர்தல் இல்ல 2 நாடாளுமன்ற தேர்தல், ஒரு சட்டமன்ற தேர்தல்ல திமுகவுக்கு தொடர்ச்சியா இந்த 30% சிந்தாம செதறாம கிடைச்சிருக்குங்க. அதுக்கு அடிப்படை காரணம் என்ன, காங்கிரஸ் வந்து திமுக கூட்டணியில் இருப்பதும், இந்த கூட்டணி திமுக பிளஸ் காங்கிரஸ் இந்த கூட்டணி வந்து பாஜகவை எதிர்த்து கடுமையாக பிரச்சாரம் செய்வதும் இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள்ல அந்த சிறுபான்மையினர், தலித்துகள் இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு நல்லெண்ணத்தை ஏற்படுத்தி இருக்கு. ஆனா இன்னைக்கு அந்த 30% ஓட் ஷேருக்கு போட்டியா விஜய் வந்திருக்கிறாருன்னு இன்னைக்கு வந்து திமுக அச்சப்படுவதில் நியாயம் இருக்குங்க. ஏன்னா இன்னைக்கு விஜய் வந்து அவரை எந்த சிப்பிக்குள்ளும், எந்த ஜாதி அடைப்புக்குள்ளும், எந்த மத அடைப்புக்குள்ளும் அவரை ஒன்னா சொல்லலாம். எச்சராஜா போன்றவர்கள் ஜோசப் விஜய்லாம் சொல்லிட்டு இருக்கலாம். ஆனா வந்து அவரை பொறுத்தவரையில விஜய் வந்து பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும்ன்ற அந்த டேக்லைனோட தான் கட்சியை ஆரம்பிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம அவர் ஆரம்பிச்ச அந்த முதல் மாநாடு விக்கிரவாண்டி மாநாட்டிலே ரொம்ப தெளிவா ஐடென்டிஃபை பண்ணிட்டார் 2 பேரை. ஒண்ணு சித்தாந்த எதிரி, கொள்கை எதிரி, அது பாஜக. ஏன் அதை எதிர்க்கிறோம்னா அது வந்து மதங்களின் பெயரால், அந்த ஜாதிகளின் பெயரால் மக்களை கூறு போடுது, பிளக்குறது, டிவிசிவ் பாலிடிக்ஸ். அதனால அதை நாங்க எதிர்க்கிறோம். அடுத்தது பொலிட்டிக்கல் எனிமி, அரசியல் எதிரி, ஆளும் கட்சி திமுக, மக்கள் விரோத கொள்கைகள், ஊழலாட்சி, குடும்ப அரசியல், பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு அது நிறைய அடிக்கிட்டாங்க. ஆக அவங்களை பொறுத்தவரையில பொலிட்டிக்கல் எனிமி, அரசியல் எதிரி திமுக, சித்தாந்த எதிரி பாஜகன்னு ரொம்ப தெளிவா கிறிஸ்டல் கிளியரா ஃபர்ஸ்ட் மாநாடு 2.25 வருஷத்துக்கு முன்னாலே சொல்லிட்டாங்க. ஆனாலும் திமுக காரங்களுக்கு பயம் என்னன்னா இந்த பாஜக எதிர்ப்பு வாக்குகள், சிறுபான்மையினருடைய வாக்குகள் இது வந்து பிரிஞ்சு விஜய்க்கு போயிடுமோ, அதுவும் காங்கிரஸ் கட்சி ஒருவேளை எல்லாரும் நம்புற மாதிரி பீகார் தேர்தல் முடிவுக்கு பிறகு காங்கிரஸ் கட்சியும் தாவேகா கூட போயாச்சுன்னா இந்த 30% வாக்குல 25% வந்து கண்டிப்பா டிஎம்கே அன்னைக்கு கிடைக்காதுங்க. கடந்த சட்டமன்ற தேர்தலில் நீங்க பாத்தீங்கன்னா அதிமுக 10 வருஷம் ஆட்சி அமைச்சு ஜெயலலிதா இல்ல, ஆளுமை இல்ல, அதே போல ஆன்டி இன்கம்பன்சி எல்லாம் ஆல் செட் அண்ட் டன் 6% வித்தியாசத்துல தாங்க திமுக வந்துட்டு ஜெயிச்சுது. இன்னைக்கு வந்து இந்த 30% கை நழுவி போகும், இல்ல அதுல ஒரு 10% விஜய் எடுத்தாருன்னா கூட வெற்றி தோல்வி என்பது தீர்மானிக்கப்பட்டு விடும். அதனாலதான் அவங்க அச்சமே என்னன்னா, ஏன் வந்து விஜய்க்கு இவ்வளவு தெளிவா அவர் பாஜக எதிர்ப்ப சொன்ன பிறகும் ஏன் அவர் தலையில அந்த பாஜகவை கட்ட விரும்புறாங்கன்னா, அப்பதான் இந்த 30% ஓட்ட சிறுபான்மையினர், தலித் வாக்குகளை இவர்களால் எடுக்க முடியும். அதை வந்து விஜய் பக்கம் போகாமல் தடுக்க முடியும், திருப்ப முடியும். அதுக்காக தான் இவங்க வந்து இந்த நெரேட்டிவை டே 1ல இருந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது திமுகவுடைய வழக்கம் என்னன்னா, அவங்கள யாராவது எதிர்த்தாங்கன்னா பாஜக எதிர்ப்பாளர்னு சொல்லிடுவாங்க. இதை பாஜக வந்து ஆதரவாளர்ன்றாங்க.
பாஜகவுடைய பி டீம்ன்றுவாங்க. கமல்ஹாசனை சொல்லாததாங்க. கமல்ஹாசனை பாஜகவுடைய பி டீம் சொன்னாங்க. ஆனா என்ன உண்மையில இப்ப நிகழ்காலத்துல என்ன ஆகுது, அதே கமல்ஹாசனை தான் பக்கத்துல வச்சுக்கிட்டு அவரை மாநிலங்களவை உறுப்பினராக்கி கூட்டணியில சேர்த்துக்கிட்டாங்க. அநேகமா சட்டமன்ற தேர்தலில் 7-8 சீட்டு கொடுத்தாலும் கொடுக்கலாம், கொடுக்காமல் போனாலும் போகலாம். ஆக தங்களை எதிர்த்தால் பாஜகவுடைய பி டீம், பாஜக ஆதரவாளர் சொன்னவரு அவங்க கிட்ட வந்துட்டாருன்னா புனிதராயிட்டாரு. எப்பவுமே அப்படித்தானே. செந்தில் பாலாஜி ஊழல் பேர் வழி அந்தால வந்து ஜெயில போடணும்னு கரூர்லயே போய் பேசின மு.க. ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவர், இவர் வந்து செந்தில் பாலாஜி அதிமுக விட்டுட்டு திமுகல வந்து சேர்ந்தவன இன்னைக்கு மிஸ்டர் கிளீன்றார, தியாகி செந்தில் பாலாஜின்றார. என்ன தியாகம் பண்ணாருன்னு எனக்கு தெரியல. அதனால திமுகவை பொறுத்தவரையில இரட்டை நாக்கு படைத்தது அது. அவங்களை ஆதரிச்சா ஒண்ணு சொல்லுவாங்க, ஆதரிக்கலைன்னா பிஜேபி முத்திரை இருக்கவே இருக்குது எடுத்து குத்திடுவாங்க. பட் அது வந்து விஜய் கிட்ட பலிக்காதுங்க. ஏன்னா விஜய் ஃப்ரம் த பிகினிங் இஸ் அகெயின்ஸ்ட் பிஜேபி, இஸ் அகெயின்ஸ்ட் டிஎம்கே. அதனால வந்து இப்ப என்ன சொன்னாங்க, சிபிஐ கேட்டாருன்னாங்க. முதல்ல சிபிஐ கேட்டதே பாஜக தயவுல தப்பிச்சுக்கலான்னு. அவர் என்ன தப்பு பண்ணாரு கரூர்ல தப்பிச்சுக்கிறதுக்கு? இப்ப இவங்க தான் பயந்துட்டு இருக்காங்க. சிபிஐ விசாரணையை தொடங்கணும். ஒன்றும் மற்றவர்கள் தான், திமுக பிரமுகர்கள் தான் இன்னைக்கு அச்சத்திலையும் கலக்கத்திலையும் இருக்காங்கன்னு நம்ம கேள்விப்படுறோம். அப்ப என்ன சொன்னாங்க, சிபிஐ கேட்கவே இல்லை. விஜய் வந்து சிபிஐ என்பதை உச்ச நீதிமன்றத்துல கோரிக்கையாவே வைக்கல. அவர் வச்ச கோரிக்கை என்னன்னா, மாநில அரசு காவல்துறையின் தவறுகளால், ஆட்சியாளர்களினுடைய அலட்சியத்தால் கரூரில் நிகழ்ந்த இந்த துயரத்தை அவர்களே விசாரித்து அவர்களே தீர்ப்பு எழுவது என்பது நியாயத்துக்கு புறம்பானது, நியாயம் கிடைக்காது, ஒழுங்கா விசாரணை நடக்காதுன்னு தான் அவங்க கோரியது. என்னன்னா, உச்ச நீதிமன்றத்துல ஒரு ஓய்வு பெற்ற உச்ச நீதிமன்ற நீதிபதி தலைமையில கோர்ட் மானிட்டர்டு ப்ரோப் தான் அவங்க கேட்டாங்க. அதாவது நீதிமன்றமே கண்காணிக்கிற ஒரு விசாரணை வேணும்னு கேட்டாங்க. அதை வந்து உச்ச நீதிமன்றம் எடுத்துக்கிச்சு, ஃபுல்லா எடுத்துக்கிச்சுன்னு சொல்ல முடியாது. ஒரு சிபிஐ என்கொயரியை போட்டு அந்த சிபிஐ என்கொயரி ஒழுங்கா நடக்குதான்னு இவங்க கேட்ட மாதிரி கோர்ட் மானிட்டர் ப்ரோப் அண்டர் தி லீடர்ஷிப் ஆஃப் ஒன் ரிட்டையர்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி போட்டாங்க. ஆனா வெளியே என்ன பிரச்சாரம் பண்ணாங்க இவங்கெல்லாம், இவர் வந்து சிபிஐ கேட்ட மாதிரியும், சிபிஐ கேட்டதால பாஜக இவரை காப்பாத்துறதுக்காக இவர் குடிமி போய் அமித்ஷா கையில மாட்டிக்கிச்சின்னு சொன்னாங்க. இப்ப யார் குடிமி யார் கையில மாட்டிருக்குது நமக்கெல்லாம் தெரியும். ஏன் வந்து முதல்வர் ஸ்டாலின் 3.5 வருஷமா கலந்து கொள்ளாத நிதி ஆயோக் கூட்டத்துல என்னென்ன காரணங்கள் சொல்லி அதை புறக்கணிப்பதற்கு காணொலி எல்லாம் போட்டார்ல, அதெல்லாம் மாறிடுச்சா? ஏன் டாஸ்மாக்ல இடி ரைடு வந்தோன்னு அவசர அவசரமா அந்த நிதி ஆயோக் கூட்டத்துக்கு ஓடினாரு? அங்க போய் பிரதமரை தனியாக ஏன் சந்திச்சாரு? அதுக்கப்புறம் RSS பிரமுகர்களை எல்லாம் சந்தித்து பீகார் தேர்தலுக்கு ஒரு 500 கோடி ரூபாய் நன்கொடை கொடுத்திருக்கிறதால பரவலா பொது வெளியில பேசிக்கிறாங்க. அதனால இவங்க வந்து இவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா பாஜகவோட சமரசம் பண்ணியிருக்காங்க. கடந்த காலங்களில் பாஜக ஆட்சியில இவங்க பங்கு பெற்றிருக்காங்க வாஜ்பாய் பிரதமரா இருக்கும்போது. அதனால இவங்க மற்றவங்களெல்லாம் பாஜக பி டீம் சி டீம் சொல்றதுக்கு யோகியதே கிடையாது. ரைட் மேன் இன் த ராங் பார்ட்டின்னு வாஜ்பாய்க்கு புகழாரம் சூட்டினவர் வந்து மு. கருணாநிதி தான், திமுக தலைவராக இருந்தவர். அதனால குஜராத்ல மோடி தலைமையில அங்க ஆட்சி இருக்கும்போது பல ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் கொல்லப்பட்ட போது, ஒரு படுகொலையே சிறுபான்மையினருக்கு எதிராக அங்கே நடந்த போது கூச்சம் இல்லாம, ஒரு அக்கறை இல்லாம, சிறுபான்மையினர் மீது இவ்வளவு நடக்குத உங்க ஆட்சியில அதை தடுக்க முடியலன்னு ராஜினாமா கூட பண்ணல. 4 திமுக மந்திரிகள் வாஜ்பாய் ஆட்சியில மத்திய அரசுல ஃபெவிகால் போட்டின மாதிரி நாற்காலியில உட்கார்ந்துட்டு ஆட்சியில அனுபவிச்சுட்டு இருந்தாங்க. அதனால இன்னைக்கு வந்து திமுகவை எதிர்ப்பவர்கள் எல்லாம் பாஜக ஆதரவாளர்கள் கிடையாது. பாஜகவையும் திமுகவையும் எதிர்ப்பவர் கூட்டம் ஒண்ணு இருக்கு, பெரிய அளவுல இருக்கு. இப்போ நீங்க வந்து தமிழ்நாடு தேர்தல் வரலாறு எல்லாம் பாத்தீங்கன்னா 70% 72% மேல அதிகபட்சமா வாக்கு பதிவு நடந்தே இருக்காது. கேரளாலாம் 80-85 எல்லாம் தாண்டுதுங்க சாதாரணமா. தமிழ்நாட்டிலே அப்படிதான் வரணும். ஏன் வரல அப்படின்னு சொன்னா, அநேகமா ஒரு 30% voters in தமிழ்நாடு fed up with both DMK and ADMK.
இந்த 2 கட்சிகள் தானங்க 1967 இன்னை வரைக்கும் மாறி மாறி எக்ஸப்ட் ஒன் பிரீஃப் 1.5 இயர் கவர்னர் ரூல் ஜனாதிபதி ஆட்சி இருந்தது பிசி அலெக்சாண்டர் இருந்தப்போ. அதை தவிர்த்து ஒரு 57-58 வருஷம் இவங்க ஒரு 30 வருஷம் அதிமுக, 28 வருஷம் திமுக, இவங்க தானே ஆண்டு இருக்காங்க. அப்ப இன்னைக்கு அந்த தேர்தலில் பாத்தீங்கன்னா ஒரு 30%, 1/3 ஓட்டர்ஸ் ஓட்டு போட வாக்குச்சாவடிக்கு வர்றதில்லை. ஏன்னா எரிஞ்ச கொல்லியில எந்த கொல்லி நல்ல கொல்லி, எதை தேர்ந்தெடுக்கிறது அப்படின்ற மாதிரி பெருந்தலைவர் சொன்னார் இல்லையா முன்னால, ஒரே குட்டையில் உரிய மட்டைகள். ஸோ அதனால டிஎம்கேக்கு மாற்றா ஏடிஎம்கேவோ, ஏடிஎம்கேக்கு மாற்றா டிஎம்கேவோ இருக்கிற இந்த அவல நிலையை பார்த்து வெறுத்து போய் ஓட்டு போடவே வர்றதில்லை. ஆனா இன்னைக்கு விஜயகாந்த் வந்தப்ப அதுல கொஞ்சம் மாற்றம் வந்தது. ஆனா அவர் அதிமுக கூட அலையன்ஸ் பண்ணி அழிஞ்சிட்டாரு. இன்னைக்கு விஜய் வந்த பிறகு விஜய் ரொம்ப தெளிவா கடந்த காலத்துல நடந்த தவறுகள், அரசியல் தவறுகள் எல்லாம் கணக்குல எடுத்து அவர் ரொம்ப தெளிவா சொல்லிட்டார். மத்தியில ஆளக்கூடிய பாஜக, மாநிலத்தை ஆளக்கூடிய திமுக, இந்த 2 கட்சிகளுக்கும் மாற்றாக நான் வருவேன். ஒரு வருஷத்துக்கு முன்னாலே சொல்லிட்டாருங்க. 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது a fight between TVK and DMK தெளிவா சொல்லிட்டாரு. அப்படின்னா அதிமுக எங்க இருக்குது? அது 3வது இடத்துக்கு தான் போனோம். அதுவும் பிஜேபியோட சேர்ந்ததுக்கு அப்புறம் அதனுடைய சரிவு ரொம்ப மோசமா போச்சு. இன்னைக்கு என்ன பர்செப்ஷன் பப்ளிக்ல இருக்குன்னா, அதிமுக சொல்லிக்கலாம் நாங்க ஆண்ட கட்சி, நாங்க தான் 50 வருஷ கட்சிலாம். ஆனா இன்னைக்கு என்ன நிலைமைனா, அதிமுக ஆளுமையான தலைமை இல்லாத காரணத்தினால நாலாசிலியா உடைஞ்சிருக்குங்க. ஒரு பக்கம் ஓபிஎஸ், இன்னொரு பக்கம் டிடிவி தினகரன் அவர் கட்சியை தனி கட்சி வச்சுன்னு போயிட்டாரு, இன்னொரு பக்கம் சசிகலா அம்மா ஆட்சியை கொண்டு வருவான்றாங்க. இப்போ போராத குறைக்கு இந்த ஆள் செங்கோட்டையன் மூத்த தலைவர் அவரு போர்க்கொடி. அப்ப அதிமுக என்பது இன்றைக்கு ஒட்டு போட்ட பிச்சைக்காரன் சட்டம் மாதிரி ஆயிட்டு இருக்குங்க. நேத்து பாருங்க, நேத்து மனோஜ் பாண்டியன், முன்னாள் சபாநாயகர் PH பாண்டியனுடைய பையன் மனோஜ் பாண்டியன் ஒரு அதிமுக எம்எல்ஏவா ஜெயிச்சாரு. ஆனா அன்னையில இருந்தே அவர் ஓபிஎஸ் ஃபாலோயர்ஸ் தான் இருக்காங்க. OPS +3 இந்த 4 பேரா இருக்காங்க. இவர் திமுகல போய் இணைந்து மாலையில சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டாரு. அப்ப அவர் என்ன பத்திரிகையாளர்கிட்ட சொல்றாரு, ஏன் திமுகவில் இணைந்தேன்னா, திமுக தான் திராவிட கொள்கைகளை பிடிச்சி வச்சிருக்கு, திமுக தான் பாஜகவை எதிர்க்குது, ஆனா அதிமுக பாஜகவுக்கு அடிமையாயிடுச்சுன்றாரு. அதிமுக பாஜகவுக்கு அடிமையாச்சா இல்லையான்றது அதிமுக காரன் பார்க்கட்டும். இவர் ஓபிஎஸ் குரூப்ல இருந்தார் இல்லையா எவ்வளவு நாளா? ஓபிஎஸ் கொத்தடிமையால இருந்தார் பாஜகவுக்கு. அவர் ஏன் பாஜக விட்டு வெளியே வந்தாரு? அந்த கூட்டணியை விட்டு, என்டிஏ விட்டு. ஏர்போர்ட்ல மோடியை வரவேற்கவும் வழி அனுப்பவும் பர்மிஷன் கொடுக்கல. இந்த ஒரு சில்லி ரீசனுக்காக வந்தவரை தவிர ஏதோ கொள்கை வேறுபாடு, ஐடியாலஜிக்கல் டிஃபரன்ஸு, கருத்து வேறுபாடு அதெல்லாம் ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. அப்போ ஓபிஎஸ் கூட இருக்கும்போது பாஜக உறவு இனித்தது மனோஜ் பாண்டியனுக்கு. இன்னைக்கு அவர் திமுகவுக்கு சீச்சி இந்த பழம் புளிக்கும்னு பாஜகவை எதிர்ப்பது திமுக தான் அப்படின்றாரு. அவருடைய கவலை நமக்கு புரியுது. போன முறை ஆலங்குளம் தொகுதியில எம்எல்ஏ வந்துட்டார், நின்று ஜெயிச்சு. இப்ப எங்க நிப்பாரு? அதிமுகவுக்கு போக முடியுமா? போனா எடப்பாடி சேர்த்துக்குவாரா? ஆக அவருக்கு இப்ப எம்எல்ஏ நிக்கணும்னா அதுக்கு ஒரு கட்சி ஆதரவு வேணும். ஸோ திமுக 234 அவங்க போட்டி போடுற இடங்களுக்கு கேண்டிடேட்டை ஸ்கிரீன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல போனா அந்த தொகுதியை நம்ம உறுதிப்படுத்திக்கலாம், பிரசன்ட் எம்எல்ஏன்னு சொல்லிட்டு அவர் போயிருக்காரு. அவருக்கு கிடைக்குமா கிடைக்காதா? ஆக மொத்தம் இந்த பாஜக எதிர்ப்பு என்பதே ஒரு தமாஷா போயிட்டு இருக்குங்க.